திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் பணிப்பெண் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் காவல்துறை மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சென்னை பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருப்பவர் கருணாநிதி. இவரது மகன் ஆண்டோ மதிவாணன் தனது மனைவி மர்லினாவுடன் சென்னை திருவான்மியூரில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் மதிவாணன் வீட்டில் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த ரேகா என்ற 17 வயது சிறுமி வீட்டு வேலைக்காக சேர்ந்துள்ளார். அவருக்கு சொன்னபடி சம்பளம் வழங்காமல் ஆண்டோ மதிவாணனும் அவரது மனைவியும் அடித்து உதைத்து சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் அந்த சிறுமியின் உடம்பில் சூடு வைத்தும் ஆடைகளை களைந்து கரண்டி காலணி போன்றவற்றால் அடித்தும் துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது. இது குறித்து சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லினா தம்பதி தலைமறைவாயினர். கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஆந்திராவில் பதுங்கியிருந்த அவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் இருவரும் பிணை கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எம். நிர்மல்குமார் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது.